இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் சுநாமத்தில், சபிக்கிறேன் சுநாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் இந்த இடத்திலே கூடி உம்முடைய சத்திய வாக்கியங்களை
தியானிக்க எங்களை கூட்டி சேர்ப்பித்தீர். தகப்பனே, ஆசிர்வதிங்க. ஆவியானவரே, உம்முடைய கிரியைகளுக்காய், நீர் அருளக்கூடிய உம்முடைய வார்த்தைகளுக்காய் மகிமை. கேட்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் கேறொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு பேசுகிறார். ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல இராமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஞானமற்றவர்கள் நடக்கிறது போல இராதபடி ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். நம்ம இந்த நாட்களிலே மிக கவனமாக நம்ம நடக்க வேண்டி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்துகிறார். ஞானமற்றவர்களைப் போல, புத்தி இல்லாதவர்களைப் போல, அறிவு குறைந்தவர்களைப் போல நம்முடைய பேச்சிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் நடக்கையிலும் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு கவனமற்றவர்களாய் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் எல்லாத்திலையும் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். பவுலை கொண்டு பேசுகிறார். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள், பொல்லாத நாட்கள். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை ஞானமாய் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவை பயன்படுத்தணும். தேவன் தந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள். இது எழுதும் போது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கும் இந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்குது. அன்றைக்கே பொல்லாத நாட்கள் என்றால் இன்றைக்கு எத்தனை பயங்கரமான பொல்லாத நாட்கள் இருக்கும். எபேசு சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, கொலோசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய கொலோசியர் சபையாருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதே காரியத்தை எழுதுவார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், கொலோசியர் 4:5, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. நம்மளை எல்லாரும் கவனிப்பாங்க. மற்றவர்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு பைபிளை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு போகக்கூடிய நம்மை தான் பார்ப்பாங்க. இந்த ரட்சிப்பை பெற்று இருக்கிற தேவனுடைய ஜனங்களை இன்னைக்கு கவனித்து பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குறை குற்றம் வார்த்தையில், பார்வையில், கிரியையில், நடக்கையில் இருக்குமே ஆனால் பயங்கரமாக நம்மளை தூற்றி திரிவாங்க. இப்போல்லாம் யூடியூப்பில் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. தேவ ஊழியர்களை எவ்வளோ பயங்கரமாக நடக்குது. அப்படி என்றால் எத்தனை கவனமாக நம்ம இருக்கணும். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து ஞானமாய் நடந்து, ஞானமாய் தான் நடந்து கொள்ள வேண்டும். ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை நம்ம பயன்படுத்தவும் செய்யணும். மற்றவங்களுக்காக நம்மளை குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய காலத்தை வீணாக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட காலம் தேவன் நமக்கு தந்திருக்கிற நாட்கள், இதை நம்ம பயன்படுத்தணும். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 1 யோவான் 5:19, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யோபு புஸ்தகத்தில் இருக்கும்,
உலகம் துன்மார்க்கருடைய கையில் விடப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் அது அளவில்லாமல் இருக்கதான் செய்யும். நாட்கள் பொல்லாதவைகள். இன்னும் தீமோத்தேயுக்கு தனியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். கடைசி காலத்தின் கடைசி பாகம் என்று தான் சொல்ல முடியும். கடைசி காலத்தின் கடைசி பாகத்தில், கடைசி வேளையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வரைக்கும் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஏகதேசம் ஒரு 19 காரியத்தை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். மனிதர்களுடைய சுபாவம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா பயங்கரமாக இருக்கும். அதான் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் என்று சொன்னார். ஒரு சுபாவ அன்பு இருக்காது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. மனிதர்கள் எல்லாருமே தற்பிரியராய், எனக்கு இஷ்டம் இதை நான் செய்வேன் என்று தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், இந்த மாதிரி அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், பயங்கரமான காரியங்கள், இப்படி தான் ஜனங்கள் இருப்பாங்க. ஆகவே காலம் கொடிய காலம், கொடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குது. நாமும் இந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயங்கரமான பொல்லாப்பு நிறைந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு காலத்தை தந்திருக்கிறார், ஒரு ஜீவிய காலம். நம்ம எத்தனை வருஷம் வாழுவோம் என்பது தெரியாது. நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறார், ஒரே ஒரு வாழ்வு. இது தேவனுடைய சித்தப்படி. வாழ்நாள், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாள் என்பது கொடுக்கப்பட்ட காலம். அது அவருடைய முன் தீர்மானம். அவருடைய முன் தீர்மானத்தின்படி நமக்கு காலங்களை கொடுக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எத்தனை வருஷம் நாம் இந்த பூமியில் வாழணும் என்பது தேவனுடைய சித்தம். இது அவருடைய முன் தீர்மானம். நம்ம வாழ்வது எந்த இடத்துல நம்ம குடியிருக்கணும், நம்ம வீடு எங்கே இருக்கணும் என்று குடியிருப்பின் எல்லை வரைக்கும் இது தேவனுடைய முன் தீர்மானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் ஒரு தேசத்தில், அந்த தேசத்தில் ஒரு இடத்துல இத்தனை வருட காலம் நம்ம வாழ்கிறோம். அந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். தேவன் கொடுத்த அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அது தேவன் குறிச்சு வச்சது. எதற்காக நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்து, ஜீவிய நாட்களை கொடுத்து, ஒரு குடியிருப்பின் எல்லையை தந்து தேவன் இப்படி மனிதர்களை வழிநடத்துகிறாராம்.
அடுத்த வசனத்தில் பார்த்தா, தடவியாகிலும் அவரை நாம் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். நாம் தேவனை தேட வேண்டும். ஆண்டவராகிய தேவனை தேடி அவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நமக்கு இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு குடியிருப்பின் எல்லை நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், மனிதன் தன்னுடைய காலத்தை அறியான். நம்ம எவ்வளோ காலம் இருப்போம், இன்னைக்கு பரவாயில்ல, பிறகு நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் என்று நாட்களையும் காலங்களையும் வேலைகளையும் மணி பொழுதுகளையும் நொடி பொழுதுகளையும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம நன்றாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்துக்காக இந்த வாழ்வை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஏன்னா நம்முடைய காலம், மனிதர்கள் காலத்தை அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன் காலத்தை மனுஷன் அறியான். அவனோட காலம் அவனுக்கு தெரியாது. மனிதன் தன் காலத்தை அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், மச்சங்கள் கொடிய வலையிலே அகப்படுகிறது போல, குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். என்னெல்லாம் ஆபத்துகள், குடும்பமா ஆபத்துகள். சில பக்தி உள்ளவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு இஷ்டமான இடங்களுக்கு இன்னைக்கு வழிபட போகிறாங்க, அப்படியே சாகுறாங்க, வழி பிரயாணத்தில் சாகுறாங்க. எத்தனை விபத்துகள். அது போக மனிதன் தானாகவே தற்கொலை பண்ணி சாகுறான். இப்போ எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன குட்டி பசங்களுக்கு கூட வந்து கொண்டு இருக்கிறது. மரணம் தினந்தோறும் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி மச்சங்கள் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் வலையில் அகப்படுகிறதோ, குருவிகள் பறவைகள் கண்ணியிலே அகப்படுகிறதோ, அதுபோல மனிதனுக்கும் சடுதியிலே விபத்துகள், ஆபத்துகள், அழிவுகள் அவனுக்கும் நேரிடுது. தன் காலத்தை அறியான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விபத்து நேரிடுது என்று அறிந்திருந்தால் அவன் பத்திரமா வீட்டுக்குள்ளே இருப்பான். ஆனால் தெரியாது. அவன் அறியாதபடியினால் மனிதன் தன் காலத்தை அறியான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அறிவார். நம்முடைய காலங்கள் கர்த்தருக்கு தெரியும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பயன்படுத்தணும். எதற்காக தந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்களை தேவன் அறிவார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல வாசிங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது பக்தன் சொல்லறான். இங்கே தேவனுடைய மனுஷன் சொல்றான், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமா, கர்த்தருடைய கையில் இருக்குது நம்முடைய காலங்கள். அவர் கையுக்குள்ள நம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் நினைச்சாதான் அதை கையை விரிச்சாருன்னா போயிடும். ஆகவே என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நம்முடைய காலங்கள் அவர் அறிவார். நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம், எவ்வளோ வருஷம் உலகத்தில் நம்ம ஜீவிக்க போகிறோம் என்பது அது அவருக்கு தெரியும். வேதத்தில் இன்னொரு வாக்கியம் கூட இருக்குது பாருங்க. நம்ம எத்தனை வருஷம் நம்ம வாழறோம் அப்படிங்கிறத வருடம் என்றல்ல, எத்தனை மாதங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் என்று மாதங்களின் தொகைகளை தேவன் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். 5000 மாதங்களா, 50,000 மாதங்களா, 5 லட்சம் மாதங்களா, 50 லட்சம் மாதங்களா, இல்லை 5 கோடி மாதங்களா என்று நம்ம எவ்வளவு மாதங்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். நம்ம தான் வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் மாதங்களை கணக்கிட்டு அவர் அந்த தொகையை அவர் வைத்திருக்கிறாராம். ஆகவே நம்ம எத்தனை மாதங்கள் இன்னும் நம்ம இருக்க போகிறோம்? இன்னும் 5000 மாதங்களா,
50,000 மாதங்களா? நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். நம்முடைய மாதங்கள் கணக்கிட்டு அதன் தொகையை தேவன் வைத்திருக்கிறாராம். யோபு 14 அதிகாரம் 5வது வசனம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், இம்மாத்திரம் எவ்வளவு என்பது குறிக்கப்பட்டிருக்கிறபடியால், அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு மனுஷனுடைய வருடங்கள் எத்தனை வருஷம், 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தாலும் அது எத்தனை மாதங்கள் என்று தேவன் அந்த மாதங்களின் தொகையை அவர் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம், எத்தனை மாதங்கள் இருக்க போகிறோம் என்று. நமக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். தேவனுக்கு நம்முடைய காலங்கள் தெரிந்திருக்கிறபடியால், நம்முடைய காலங்களின் மாதக்கணக்கு தொகை அவருக்கு தெரிந்திருக்கிறபடியால், அவருடைய பிள்ளைகள், அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய காலங்கள் எவ்வளவு என்பதை அறிந்திருக்க வேண்டுமாம். ஆனால் நம்மளுக்கு தெரியலையே. வேதத்தில் பாருங்க, யோபு புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனத்தில் நமக்கு இன்னும் அது தெரியல, ஆனால் தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல. வாசிங்க 24:1. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, நம்முடைய காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை, அவர் நமக்கு நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ஏன் நமக்கு தெரியல? நமக்கு தெரியல. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம், எத்தனை மாதங்கள் இருக்க போகிறோம், எத்தனை வருடங்கள் இருக்க போகிறோம், அவருக்கு தெரிந்திருக்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரிந்திருக்க, ஏன் அவரை இன்னைக்கு தொழுது கொள்ளக்கூடிய அவருடைய ஜனம் ஏன் அதை அறியாமல் இருக்கிறாங்க? அதை அறிந்திருக்க வேண்டும், அதை தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்க? நமக்கு தெரியுமா நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போகிறோம் என்று? ஆண்டவர் சொன்னார், வரும் காலத்தை என்னிடத்துல கேளுங்க, நான் சொல்லுறேன்னு சொன்னார். வருங்காலத்தை என்னிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் எவ்வளவு நாள் இருப்பேன், நான் என்னெல்லாம் செய்யணும், அதுக்குள்ளே என்னெல்லாம் நான் செய்து முடிக்கணும், உங்கள் சித்தம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, அதை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய வருங்காலத்தை அவர் வெளிப்படுத்துவாராம். ஏசாயா 45:11 பார்க்கும் பொழுது, வருங்காலத்தை என்னிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் அப்படி சொல்லுவார். 45:11 ஏசாயாவில் வருங்காலத்தை என்னிடத்திலே கேள். வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வரும் காலங்கள், வரக்கூடிய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், இனி சம்பவிக்கக்கூடிய எதுவாய் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதை தெரிவிப்பேன். அதனாலதான் பக்தன் மோசே, தேவனுடைய தாசன் மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவான். 90ஆம் சங்கீதத்தில், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். எங்களோட நாட்களை எண்ணக்கூடிய அறிவு. இன்னும் எத்தனை நாட்கள் இருப்போம்? இவ்வளவு நாள் இருந்தது நமக்கு தெரியும், ஆனால் இன்னும் நம்ம எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறோம்? நாட்களை எண்ணும் அறிவு. இன்னும் எத்தனை நாட்கள் என்று, எத்தனை லட்சம் நாட்கள் அல்லது எத்தனை கோடி நாட்கள் நம்ம இன்னும் இருக்க போகிறோம் என்று அந்த நாட்களை எண்ணக்கூடிய அறிவு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இன்னும் எவ்வளவு நாள் என்று அந்த நாட்களை எண்ணுறதுக்கு, இன்றையிலிருந்து இன்னும் எத்தனை நாட்கள் என்று எண்ணுவதற்கு அறிவை போதித்தரணும் அப்படின்னு கேட்பான். அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நீ வாசிங்க, எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. 12-13 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். பார்த்தீங்களா,
நீ அந்த மலை மேலே நீ ஏறி நீ அங்கே பார். அந்த இஸ்ரேல் தேசம் பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசம் அப்படியே முழுவதும் தெரியும். அதை பார். அதை நீ பார்த்த பின்பு ஆரோனை நான் எடுத்துக்கொண்டது போல உன்னையும் நான் அதோடு எடுத்துக்கொள்வேன். உன்னுடைய ஓட்டம் முடியும், உன் காலங்கள் முடியும் என்று அருமையாக சொன்னார் பாருங்க. அவனுக்கு தன்னுடைய நாட்கள் தெரிஞ்சிருச்சு. அவனுடைய முடிவு, அவனுடைய நாட்கள் அவனுக்கு தெரியுது. இன்னும் எண்ணாகமம் 31ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, மீதியானியரை நீ முறியடிக்கணும், அதன் பின்பு நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். உன் ஜனத்தாரிடத்தில் நீ சேர்க்கப்படுவாய். உனக்கு முன்னாடி போன உன்னுடைய முன்பிதாக்கள், உன்னுடைய பிதாக்கள் போன இடத்துக்கு நீயும் போயிருவ. 31:1 பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அதோட முடிஞ்சிடும். உன்னுடைய ஓட்டம் அதோடு முடியும். மீதியானியரை கம்ப்ளீட்டா முறியடிச்ச பின்பு அதோட ஸ்டாப். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஓட்டம், உன் வாழ்நாள் 120 வயசு அதோட முடிஞ்சிடும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். வரும் காலத்தை, வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவனுக்கு நம்முடைய காலங்கள் தெரிந்திருக்கிறது. அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் ஏன் அதை அறியாமல் இருக்கிறார்கள்? யோபுல பார்த்தோம். நமக்கு தெரியல, நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமா நம்ம போக போகிறோம். அந்த தேசத்துக்கு, அந்த ராஜ்யத்திற்கு நம்ம ஆயத்தப்பட முடியும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். தாவீது சொல்லுவான், அவனும் கேட்பான், ஆண்டவரே என்னுடைய காலங்களை எனக்கு தெரிவிங்க. நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்? என்னுடைய ஆயுள் நாட்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்? என்னுடைய காலத்தை, என்னுடைய நாட்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. எப்படி மோசே கர்த்தரிடத்தில் எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதிங்க. எங்களுடைய நாட்களை குறித்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம், அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அதை எங்களுக்கு போதிங்க என்று சொன்னது போல தாவீதும் கர்த்தரிடத்தில் கேட்பான். 39 சங்கீதம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது தாவீது கர்த்தரிடத்தில் கேட்பான். பாருங்க, வாசிங்க. கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும், என்னுடைய நாட்களின் அளவு எந்த அளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். கேட்கிறான் பார்த்தீங்களா? என்னுடைய நாட்களின் முடிவு, என்னுடைய வாழ்வின் ஓட்டம் என்னைக்கு முடிய போகுது, என்னுடைய ஆயுள் அது எந்த அளவு, இன்னும் நான் எவ்வளவு காலம் நான் உலகத்தில் வாழப்போகிறேன், அந்த அளவு அது இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும். உடனே கர்த்தர் தெரிவித்தார். கர்த்தர் அவனுக்கு தெரிவித்தார், உன்னுடைய ஆயுள் நாள் எவ்வளவு, அது எந்த அளவு என்ற அளவை குறிப்பிடுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 5. இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என்னுடைய ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. காமிக்கிறார் கர்த்தர். உன்னுடைய ஆயுள் நாள் இன்னும் நீ எவ்வளவு நாள் இருக்க போகிற, உன்னுடைய ஆயுள், உன்னுடைய ஜீவிய காலம் அவருடைய 4 விரற்கடை அளவாக்கினார். அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும், இந்த உள்ளங்கையில் இந்த விரல் முடிகிற இடம் விரற்கடை அளவு, இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும், இது வரைக்கும், இதுதான் உன்னுடைய ஆயுள் நாட்களின் அளவு என்று 4 விரற்கடை அளவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆயுள் நாள், தாவீதுக்குள்ள ஆயுள் நாள், கர்த்தரோட பார்வையில் அது ஒன்றுமே இல்லையா, அது இல்லாதது போல் இருக்கிறது என்று நான் இன்று அளவை கேட்குறாங்க. மோசே கேட்டான், வெளிப்படுத்தினார். அப்படியே தாவீது கேட்டான், வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்மையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை. எதற்காக நம்ம வைத்தார் என்று வேதத்தில் பார்த்தோம். மனுஷ ஜாதியான அனைவரையும் ஒரே இரத்தத்தில் தோன்றச் செய்து குடியிருப்பின் எல்லைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் தீர்மானத்தின்படி நமக்கு நாட்களையும் குறித்து, காலங்களை குறித்து, குடியிருப்பின் எல்லைகளை நியமித்திருக்கிறார். ஏன் நமக்கு நாட்கள்
அந்த நம்முடைய ஜீவிய நாட்களை அவர் முன் தீர்மானத்தின்படி அவர் நியமித்து குடியிருப்பின் எல்லைகளையும் கொடுத்த நோக்கம் என்ன? அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது? கர்த்தரை தடவியாகிலும் அவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையும் ஒரு குடியிருப்பின் எல்லையும். பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. 27 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். நம்மை தேட வேண்டும், கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடி நாம் அவரை கண்டடைய வேண்டும், அவரை கண்டு கொள்ள வேண்டும், அவருடைய ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதுக்காக தான் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்தார், நம்மளை குடியிருக்க இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு நினைவே இல்லை. அநேக மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு நினைவு, ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனிதர்கள் வேஷமாக வாழ்கிறாங்க. நல்லவர்கள் போல, நீதிமான்கள் போல, பரிசுத்தவான்கள் போல, தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல, தெய்வ பயம் உள்ளவர்கள் போல, அப்படியே ஒரு வேஷம். உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் ஏமாற்று பேர்வழிகள், ஜனக்கூட்டங்களை வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு பணத்தை வஞ்சிக்கிறாங்க, பொருளை வஞ்சிக்கிறாங்க, பதவியை வஞ்சிக்கிறாங்க. மனுஷருக்கு மனுஷர் இன்றைக்கு மோசம் போக்குறாங்க. ஆனால் ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை என்று வேதமே சொல்லுது. மனிதன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். தேவையே இல்லை சஞ்சலம், ஒன்றுமே நமக்கு கூட வரப்போறதில்லை. உலக வாழ்வை முடித்து போகும்போது நமக்கு ஒன்றுமே கொண்டுட்டு போகிறதில்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, சஞ்சலப்படுறான். பணத்துக்காக, பொருளுக்காக, ஆஸ்தியை சம்பாதிக்கிறதுக்காக, சொத்துக்களை இன்னைக்கு நாம் அடைந்து கொள்ளுவதற்காக மனிதன் பணம் பணம் என்று சொல்லி எத்தனையாய் சஞ்சலப்படுகிறான். வேதம் அப்படி சொல்லுகிறது. 39 சங்கீதம் 6வது வசனம். 39:6. வேஷமாகவே மனிதன் திரிகிறான், வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், தேவையே இல்லாம சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். ஆஸ்தியை வாங்கி வாங்கி சேர்த்து கோடி கோடியா சம்பாதிச்சு போறப்ப ஒண்ணுமே இல்லை. தன் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாக தான் போவான். அவன் எதுவுமே கொண்டுட்டு போகிறதில்லை. பிரசங்கி சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் வெறுமையாக தான் போவான். வரும்போது எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் வந்தாங்களோ அது போல தான் போகும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே சம்பாதித்த வீடோ ஆஸ்தியோ பணமோ இல்லை நம்ம குடும்பமோ ஒன்றுமே இல்லை. அதை வாஸ்து பாருங்க. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் பட்ட பாடு, பிரயாசம், சம்பாதித்தது ஒண்ணுமே கூட வராது, எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான், அவன் வந்த மாதிரியே அவன் திரும்பி போறான். ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்வில் நாம் போதுமென்ற மனதுடன் கூடிய ஒரு தெய்வ பக்தியோடு வாழ்ந்தா போதும். தேவன் தந்தது போதும். பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, அதனால எவ்வளவு பாருங்க கொள்ளையும் கொலையும் பயங்கரமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. சாப்பிட்றதுக்கு இருக்குதா, உடுத்துறதுக்கு இருக்குதா, போதும் என்று இருக்கணுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 பாருங்க. 6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால்
அது போதும் என்று இருக்க கடவோ. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பணக்காரங்களாகணும் அப்படின்னு விரும்புறது தான் பிரச்சனைக்குரியது. ஐஸ்வர்யம், பணம், பண ஆசை, அது எல்லா தீமைக்கும் அதுதான் வேர். மனிதனையே கொண்டுரும் பண ஆசை. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு தெய்வ பக்தியான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிழையாம் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். இந்த பண ஆசை ஊழியர்களை கூட, இன்னைக்கு ஊழியர் செய்கிறவங்க தீர்க்கதரிசிகள், அவங்கள கூட விடல. பிழையாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவன் பண ஆசையினால அவனுடைய வாழ்வின் முடிவு ரொம்ப பரிதாபமாக போச்சு. ஆனால் அவன் ஆசைப்பட்ட காரியம் என்ன தெரியுங்களா? நீதிமான் எப்படி மரிப்பானோ அதுபோல நான் மரிக்கணும். ஒரு நீதிமானுக்கு எப்படி ஒரு முடிவு இருக்கும், அந்த முடிவு எனக்கு வேண்டும் என்று அவ்வளவா அப்படி வாஞ்சித்தவன். ஒரு நீதிமான்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல என்னுடைய மரணம் சமாதானமாக இருக்கணும், தேவன் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் கஷ்டப்பட்டெல்லாம் போகக்கூடாது. ஒரு துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய சாவு, ஒரு துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய மரணம் எனக்கு வரக்கூடாது. அது நீதிமான்களுக்கு இருக்கக்கூடிய மரணம், அந்த முடிவு தான் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று ரொம்பவே ஆசைப்பட்டான். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவனுடைய ஆசை விருப்பத்தை பாருங்க, எழுதப்பட்டிருக்கும். 23:10 என்னாகமம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஒரு நீதிமானுக்கு என்ன முடிவு வருமோ அந்த முடிவு எனக்கு இருக்கணும். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிக்க வேண்டும் என்று அத்தனை ஆசையா, அவன் அவ்வளவு மன விருப்பத்தோட அவன் சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு என்ன முடிவு வந்துச்சு? சரி, நீதிமான்கள் எப்படி மரிப்பாங்க? நீதிமான்களுக்கு எப்படி இருக்கும் முடிவு? ஏசாயா சொல்லுவார் 57ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், நீதிமான் மடிந்து போகிறான், அதை மனதில் வைப்பார் யாரும் இல்லை. நல்லவர்கள் செம்மையானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். வர்றதுக்கு முன்னாடி நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். கர்த்தர் நீதிமான்களை எடுத்துக்கொள்ளுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையா, உண்மையா, அவங்க தான் நீதிமான்கள். நீதிமான்கள் அவங்களுடைய முடிவு சமாதானம். சங்கீதக்காரனும் சொல்லுவார், துன்மார்க்கனையும் பாரு, ஒரு செம்மையானவனையும் பாரு. செம்மையானவனுடைய முடிவு சமாதானம், ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவோ அறுப்புண்டு போவதே அதன் முடிவு என்று சொல்லுவார். சங்கீதம் 37:37வது வசனம், 38வது வசனத்தில் செம்மையானவன் நீதிமான், அவனுடைய முடிவு சமாதானம். ஆனால் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவாங்களாம், அதுதான் முடிவு. இப்போ இந்த பிழையாம் பண ஆசை உள்ளவன், அவன் ஆசைப்பட்டான், நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும், அவனுக்கு எப்படி முடிவு வருமோ அது போல எனக்கு வரணும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? இந்த சங்கீத இப்போ வாஸ்தமே 37:38வது வசனம், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவாங்க, அதுதான் முடிவு. அப்படிதான் அறுக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, பட்டயத்தால் வெட்டப்பட்டு, பரிதாபமா ஒரு துன்மார்க்கனுடைய மரணத்தை போல அவனுக்கு மரணம் வந்தது. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு நடக்கல. என்ன காரணம்? ஏன்னா பாருங்க, என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் 8. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி
மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறது போல பட்டயத்தால் அவனை வெட்டி கொன்னுட்டாங்க. என்ன காரணம்? அதே அதிகாரம் 16வது வசனத்துல அவன் நிமித்தம் சபைக்கு என்ன நேரிட்டது? சபைக்குள்ள வாதை வந்து சபையில தேவனுடைய ஜனங்கள் மாண்டு போறாங்க. சபைக்குள்ள தேவ கோபம் வந்தது. தேவனுடைய கோபம் பற்றி எரிஞ்சது. வாதை வந்தது. சபையில தேவ ஜனங்க சாகுறாங்க வாதையினால. அதுக்கு இவன் தான் காரணம். அங்க 16வது வசனம் பாருங்க. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண விரோதமாய் பாவம் செய்து காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தருடைய சபையிலே வாதையும் நேரிட்டது. ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் போதும். கர்த்தருடைய சபைக்குள்ள வாதை வந்தது. பிலேயாமின் ஆலோசனைப்படி என்னன்னா, மோவாப் ராஜா பாலாக் இந்த மோவாபியரை எதிர்த்து, மீதியானியரை எதிர்த்து இஸ்ரேல் படைபலம் அப்படியே பாளையம் இறங்கியிருக்காங்க. மோவாப் ராஜா பாலாக் போய் பார்க்குறான். பார்த்தா ரொம்ப பயந்துட்டான். மாடு ஒரு புல்வெளியை மேயிறது போல நம்மை சுற்றிலும் இன்றைக்கு ஒரு பெரிய மந்தை புல் மேயிறது போல இஸ்ரவேல் ஜனம் பரவி கிடக்கிறாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காதவங்க புல்ல மேயிற மாதிரி நம்மளை அப்படியே மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 3, 4, 5 3 பார்க்கலாம். அவன் சொல்லுவான், ஜனங்களை போய் பார்ப்பான். பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அப்படி மந்தை புல்வெளியை மேய்கிற மாதிரி அதை மேய்ச்சிருவாங்க, நம்மளை அழிச்சிருவாங்க. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நான் மேற்கொள்றது, இதை நான் ஜெயிக்கிறது எப்படி என்று அவன் சொல்லுவான். வாசிங்க பாருங்க. ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் நம்மை சுற்றிலும் நிறைந்திருக்கிறபடியினால நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். எப்படி இவங்களை மேற்கொள்றது? அப்பதான் பிலேயாமை பத்தி கேள்விப்படுறான். பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆகவே உனக்கு நிறைய பணம் கொடுக்குறோம், நீ வந்து எங்களுக்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், அப்போ நாங்கள் அவங்கள மேற்கொள்ளுவோம் என்று அழைக்கும்போது இவன் கர்த்தர்கிட்ட ஜெபிப்பான். கர்த்தர் போக வேண்டான்னு சொல்லுவார். திரும்ப 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 கேட்டுட்ருப்பான். சரி போ, அதுதானே உன் ஆசை என்று அதுக்கே ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த பணத்தை பெறுவதற்கு கூலிக்காய் விரைந்து ஓடினான் என்று யூதா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். பிலேயாம் கூலிக்காக விரைந்து ஓடினான். பண ஆசை, பணத்துக்காக அவன் விரைந்து ஓடி அந்த பண ஆசையினால அவன் விழுந்து போயிட்டான். இவனுடைய போதனை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு தேவ கோபம் வரணும். ஆனால் இவன் பாலாக்கு கேட்டபடி இஸ்ரவேல் ஜனத்தை இவன் சபிக்க முடியல. ஏன்னா தேவன் ஆசீர்வதித்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அது நான் எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு அவன் சபிக்கலை. தேவன் சபிக்க விடலை. ஆனால் இந்த பணத்தை எப்படியாகிலும் பாலாக் கொடுக்குற அந்த பொன் வெள்ளி பணம் அந்த வெகுமதியை வாங்கி ஆகணும். அதனால இவன் என்ன பண்ணினான், ஒரு ஆலோசனை கொடுத்தான். பணமும் வாங்கிக்கலாம், பாலாக்கூட காரியமும் நடக்கும், இஸ்ரவேலர் நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க. ஒரு ஆலோசனை கொடுத்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் தேவன் அழிப்பார், தேவ கோபம் வரும், தேவன் அழிப்பார் என்பது பிலேயாமுக்கு தெரியும். ஆகவே தேவனுக்கு பிடிக்காத காரியம் பழைய ஏற்பாட்டில் இந்த விக்கிரக ஆராதனை.
அதுபோல் விக்கிரகத்தை சேவிக்கிற ஜனங்களோட பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்கக்கூடாது, கலக்கக்கூடாது. அதனால தான் இஸ்ரவேல் தனித்து இருக்கணும், அவங்க கூட சேரக்கூடாது. மோவாபியர், அம்மோனியர் இவங்கன்னா தேவனுக்கு மிகவும் அருவருப்பு. பாலாக் மோவாப் ராஜா, மோவாபியருக்கு ராஜா. இவன் ஒரு தந்திரமான செயலை சொல்லி கொடுத்துட்டான். அந்த மோவாபிய பெண்களோடு இஸ்ரவேலர் கலந்துட்டாங்கன்னா அவங்க வழியில் அவங்களுடைய தெய்வத்தை சேவிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 2 பாவம் நடக்கும். தேவனுக்கு மிகுந்த கோபம் வரும், தேவ கோபம். ஜனங்களை அழிப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பார். உன்னுடைய விருப்பங்க நடக்கும் என்று சில ஆலோசனை கொடுத்தான். 25ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. அப்படியே அவனுடைய ஆலோசனைப்படி நடந்தது. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். மோவாபிய பெண்களோடு கூட இவங்க கலந்துட்டாங்க. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அவர்களுடைய மோவாபிய தேவர்களை இஸ்ரவேலர் பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். இவங்க செய்ததுனால என்ன நடந்துச்சு? அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அப்படிதான் கர்த்தர் சபைக்குள்ளே வாதையை உண்டாக்கினார். சபைக்குள்ள வாதை வந்து அழிஞ்சு போனாங்க. இது பிலேயாமுடைய போதகம், அவனுடைய போதனை. இது பழைய ஏற்பாட்டு சம்பவம். ஆனா புதிய ஏற்பாட்டு சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் அவர் மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு போய்விட்டார். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறாங்க, அவரை பின்பற்றினவர்கள் ஊழியம் செய்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்து சபை, அந்த சபையிலும் கூட இந்த பிலேயாமுடைய உபதேசம், அவனோட போதனை சபைக்குள்ள வந்திருக்குது என்று கர்த்தர் சபையை வான் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பெர்கமு சபை, பெர்கமு என்ற இடத்துல இருக்கிற மனத்திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தவான்களுடைய சபை, தேவன் அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். சபை கர்த்தருக்கு முன்னாடி குத்து விளக்காய் இருக்கிறது. அந்த பெர்கமு சபையின் தூதன் கையிலுடைய கர்த்தருடைய கரத்தில் நட்சத்திரமாய் இருக்கிறார். கர்த்தர் அங்கே இருக்கிறார், உலாவிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அந்த சபையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அந்த பிலேயாமின் போதகம் அன்றைக்கு மோவாபிய பெண்களோடு கூட இவங்க செய்த பாவம், அவங்க தெய்வத்தை பணிந்து தொழுதுகிட்டாங்களே, பலி செலுத்தினாங்களே, இந்த பாவம் சபைக்குள்ள, ஆவிக்குரிய சபைக்குள்ள, புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள, கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிற சபைக்குள்ள அந்த போதகம் இருந்துச்சாம். எத்தனை பயங்கரம் பாருங்க. அந்த பண ஆசையினால ஒரு மனிதன் செய்த ஒரு காரியம் அவ்வளோ பிரபல்யமாக, என்ன புளித்த மாவு பிசைந்தமா அனைத்தையும் புளிப்பாக்கும் அப்படின்ன மாதிரி தான் பரவி கொண்டிருக்கிறது பண ஆசை. இன்றைக்கும் ஊழியர்கள், தேவ ஜனங்கள் இவங்களையெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறானது. ஆகவே மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். அதை யார் எடுத்துக்கொண்டு போவான் என்று அவனுக்கே தெரியாது. கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்து நம்முடைய வாழ்வை வீணாக்கக்கூடாது. ஆகவே தான் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு தேவன் தந்த வாழ்நாளை நம்ம பயன்படுத்தணும். தடவி ஆகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக நமக்கு இந்த ஜீவ நாட்களை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடி நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவிய நாட்கள் அது பயனுள்ளதாக இருக்கணும்,
அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னை முதிர் வயது வரைக்கும் உன்னை நான் காப்பேன், முதிர் வயது வரைக்கும், நரை மயிர் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஏசாயா 46, 3, 4 வசனங்களில் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன், தப்புவிப்பேன், தூக்கி சுமப்பேன், உன்னை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஒரு பக்தியுள்ள வாழ்வு, போதும் என்ற மனதோடு கூடிய ஒரு பக்தியுள்ள ஒரு வாழ்வு நமக்கு இருக்கணும். ஆண்டவரை தேடி கண்டு கொள்ள வேண்டும். அவருடைய மன விருப்பம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற. முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், முதிர் வயது வரைக்கும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். முதிர் வயது வரைக்கும். முதிர் வயது எதற்கு? இன்றைக்கு முதியவர்கள் இருக்கிறாங்க அல்லது இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முதிர் வயது எப்படி இருக்கணும்? முதிர் வயது தேவன் நமக்கு கொடுக்கிற நோக்கம் என்ன? கர்த்தரை அறிவிக்க, நம்முடைய சந்ததிக்கு, இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்த, அறிவிக்க. அதுக்குத்தான் முதிர் வயது. சங்கீதக்காரன் சொல்லுவாரு, தாவீது, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும். தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே, எனக்கு முதிர் வயது வரைக்கும் என் ஆயுள் நாள் முழுவதும் எனக்கு நீங்கள் தந்துருங்க. மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. வருத்தமும் சஞ்சலமும் தான், ஆகிலும் எனக்கு அந்த முழு வயதை எனக்கு தந்துருங்க. பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும். 102 சங்கீதம் 102 23, 24 பாருங்க. 23, 24. வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி. கொஞ்ச நாட்கள்ல பாதி வயதா இருக்கும் போது இந்த மனிதனை பலனை ஒடுக்கிட்டாரு கர்த்தர். பலனை ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நாளும் குறுகி போச்சு, சீக்கிரமா நீ சித்துருவான் பாதி வயதுல. அப்ப ஜெபம் பண்றான், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க, முழு வயதை எனக்கு தந்துருங்க, எனக்கு முழு வயதையும் தந்துருங்க, பாதியில் என்னை எடுக்காதீங்க, அந்த முதிர் வயது எனக்கு வேண்டும், முதிர் வயது வரைக்கும் நான் வாழணும் என்று கேட்குறான். முதிர் வயது எதுக்கு? சங்கீதம் 71, 18வது வசனம். 71, 18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும்படி. உம்முடைய வல்லமையை நான் தெரிவிக்கணும், உம்முடைய பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும்படி. முதிர் வயது வரை மயிருள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. என்னை கைவிடாதீங்க. இந்த சந்ததிக்கு உங்க வல்லமையை நான் சொல்லணும். இனி வரப்போகிறவங்களுக்கு உடைய பராக்கிரமத்தை நான் அறிவிக்க வேண்டும். அதனால முதிர் வயது வரைக்கும் நான் இருக்கணும். அப்ப முதிர் வயது எதுக்கு? கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு மகிமையாய். ஆம் அருமையானவர்களே, தேவன் கொடுத்த அருமையான காலம் நம்முடைய ஆயுள் நாட்கள். ஒரே ஒரு ஜீவியம், இதை நம்ம பயன்படுத்தணும். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பொல்லாதது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதத்தில் பார்த்தோம். நாட்கள் பொல்லாதவைகள். ஆகவே கொடுக்கப்பட்ட காலம் இது நம்ம பிரயோஜனப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை தேடி, அவரை கண்டு கொண்டு, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி, அவருடைய சித்தத்தை வாழ்விலை நிறைவேற்றி, அவருக்கு மகிமையாய் இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் அவருக்கு மகிமையை சாட்சியாய் வாழணும்.
அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய நோக்கமும் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதுதான். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசினீங்கப்பா. ஞானமற்றவர்களைப் போல நாங்கள் நடமாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. கொடிய காலத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்திலும் கூட நீர் எங்களுக்கு தயவாய் கூட்டி கொடுத்த இந்த வருடத்தை நாங்கள் ஞானமாய் நடந்து, ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்கள் முழுவதையும் கவனமாய் நாங்கள் நடந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை நீர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவானது முதல் நீர் எங்களை ஏந்தி சுமந்து முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கப்பா. ஒரு நோக்கத்தோடு எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறீங்கப்பா. எங்களுக்கு குடியிருப்பின் எல்லைகளை நீர் குறித்த நோக்கம் உண்டு ஆண்டவரே. எங்களை முதிர் வயது வரைக்கும் நடத்துகின்ற ஒரு அந்த முதிர் வயது வரைக்கும் நீர் எங்களை நடத்தப் போவதற்கும் கர்த்தாவே ஒரு நோக்கம் உண்டப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகளை நாங்கள் அறிவிக்கும்படிக்கும், பராக்கிரமத்தை அறிவிக்கும்படிக்கும் ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட மற்றவர்களைப் போல நாங்கள் ஞானமற்றவர்களைப் போல நாங்கள் நடவாமல், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே நீர் எங்களை அழைத்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உமக்காக நாங்கள் இந்த நாட்கள் முழுவதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு உம்முடைய வழியிலே நடந்து மற்றவர்களையும் உமக்காக ஆதாயப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.